முழு நாடும் ஒன்றாக வேலை திட்டம் நுவரெலியாவில் இன்று ஆரம்பம். கொழும்பு அகமதாபாத் இடையே நேரடி விமான சேவை ஆரம்பிக்க நடவடிக்கை. வடக்கில் பல பாடசாலைகள் மூடப்படும் அபாயம், விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. சைபர் தாக்குதல்களில் இருந்து அரசு நிறுவனங்களை பாதுகாக்க புதிய திட்டம். லஞ்சம் பெற்ற வலய கல்வி பணிப்பாளர் உட்பட 2 கைது. பாடசாலைகளில் நிதி சேகரிக்க சட்டப்பூர்வ அனுமதி இல்லை. அமைச்சர் வெளியிட்டுள்ள அதிரடி தகவல். யாழ்ப்பாணத்தில் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த சிறுவன் பிரேத பரிசோதனையில் வெளியான திடுக்கிடும் தகவல். மீனவர்களின் போராட்டத்தால் சந்தையில் மீன் விலை அதிகரிப்பு. எப்ஸ்டீன் சர்ச்சை அன்ட்ரூ மீதான குற்றச்சாட்டு தொடர்பில் விசாரணைக்கு போலீசாருக்கு உதவ தயார். மன்னர் சார்ல்ஸ் அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். போதைப்பொருள் ஒழிப்புக்கான முழு நாடும் ஒன்றாக தேசிய நடவடிக்கையின் மத்திய மாகாண வேலைத்திட்டம் ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்கவின் தலைமையில் இன்று நுவரெலியாவில் நடைபெறவுள்ளது. மலையக மக்கள் எதிர்கொண்டுள்ள பிரதான சமூக பிரச்சினையாக போதைப்பொருள் பாவனை அடையாளம் காணப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அனைத்து தரப்பினரையும் ஒன்றிணைத்த விரிவான விழிப்புணர்வு பொறிமுறையினூடாக அம்மக்களை அப்பழக்கத்திலிருந்து மீட்டு சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக அவர்களை உயர்த்துவதே இதன் நோக்கமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை போதைப்பொருள் சுற்றி வளைப்புகளில் சிறப்பாக செயற்பட்ட 62 போலீஸ் உத்தியோகத்தர்களை கௌரவிக்கும் நிகழ்வும் இதில் இடம்பெறவுள்ளது. இந்தியாவின் அகமதாபாத் நகரிலிருந்து கொழும்பிற்கான நேரடி விமான சேவைகளை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதல் ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாக சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவான் ரணசிங்க தெரிவித்துள்ளார். இந்த புதிய விமான சேவை குறித்து அவர் கருத்து வெளியிட்டிருந்தார். குஜராத் மாநிலத்தின் அகமதாபாத் நகரிலிருந்து கொழும்பிற்கு இந்த நேரடி விமானங்கள் இயக்கப்படும். இந்த வசதி மூலம் இலங்கையில் உள்ள பக்தர்கள் குஜராத் மாநிலத்திற்கு சென்று அங்குள்ள புனித தலங்களை தரிசிப்பதற்கான சிறந்த வாய்ப்பு உருவாகும். அதேபோல் இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் இது ஒரு பாலமாக அமையும். இந்த நேரடி விமான சேவையானது இரு நாடுகளுக்கும் இடையிலான சுற்றுலா மற்றும் கலாச்சார உறவுகளை மேலும் பலப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தமிழர் பிரதேசத்தில் இனவிருத்தி குறைந்து செல்வதால் பல வரலாற்று பாடசாலைகள் மூடப்படும் அபாயம் என உடற்கல்வி டிப்ளோமா ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் தர்மகுமாரன் தெரிவித்துள்ளார். நேற்று உடவில் மான்ஸ் மகா வித்தியாலயத்தில் இடம்பெற்ற மெய்வல்லுநர் திறனாய்வு போட்டியில் விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இன்றைய தலைமுறையினர் ஆரோக்கியம் குறைந்தவர்களாக உருவெடுக்கின்றனர். அதனால் நம்பிக்கையில்லா வாழ்க்கையை முன்னெடுப்பதுடன் தமது பரம்பரையை வலுவாக்க தவறுகின்றனர். போட்டிமிக்க சவால்மிக்க வாழ்க்கையை எளிதாக வெற்றி கொள்ள கற்றுத் தருவது விளையாட்டுப் போட்டி. அதனை பங்கு பெற்றுதல் மூலம் உறுதிப்படுத்தல் வேண்டும். இருந்தபோதிலும் பல பாடசாலைகளில் மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்து வருகின்றது. முதலாம் ஆண்டில் சேரும் மாணவர்களின் எண்ணிக்கை வீழ்ச்சியாகவே காணப்படுகின்றது. இருந்தபோதும் சில பாடசாலைகளில் அனுமதி பெறுவதற்கு தவம் கிடக்கும் பெற்றோர் அதற்காக எவ்வளவு விலை கொடுக்கவும் தயாராக உள்ளனர். இது மாற வேண்டும். ஏனெனில் எமது பாடசாலை வரலாற்று மாணவர்களின் எண்ணிக்கையில் வீழ்ச்சி கண்டு மூடப்படும் அபாய கட்டத்தில் உள்ளது. முன்னைய காலங்களில் கிராமப்புறங்களில் பிறப்பு வீதம் குறைவதில்லை, அதிகமாகவே காணப்படும். ஆனால் இன்று மாறாக பிறப்பு வீதம் குறைந்து இறப்பு வீதம் அதிகரித்துள்ளது. நகரத்தை நோக்கி நகர்வதனால் கிராமப்புற பாடசாலைகளில் கையறு நிலையில் இருப்பதுடன் அத்துடன் மூதாதையர்களின் நோக்கமும் சிதைகின்றது. இதனை கருத்தில் கொண்டு அருகில் இருக்கும் பாடசாலைகளை பாதுகாக்க வேண்டியது பெற்றோர்கள், பழைய மாணவர்கள், சமூகத்தினரது தார்மீக கடமையாகும் என தெரிவித்துள்ளார். நாட்டின் முன்னணி அரச நிறுவனங்களை தேசிய சைபர் பாதுகாப்பு நடவடிக்கை நிலையத்துடன் இணைப்பதற்கான அமைச்சரவை தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான விசேட கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இலங்கை சிஆர்டி நிறுவனம் மற்றும் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு ஆகியவை இணைந்து இந்த கலந்துரையாடல்களை ஏற்பாடு செய்திருந்தன. நவீன உலகில் சைபர் பாதுகாப்பு என்பது வெறும் தொழில்நுட்ப விடயம் மட்டுமல்ல, அது தேசிய பாதுகாப்பு, பொருளாதார
நம்பகத்தன்மை மற்றும் பொதுமக்களின் நம்பிக்கை ஆகியவற்றில் நேரடியாக தாக்கம் செலுத்தும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விடயம் என்பதும் இங்கு வலியுறுத்தப்பட்டது. அத்துடன் தகவல் உட்கட்டமைப்பு வசதிகள் இயங்கும் அனைத்து நிறுவனங்களுக்கும் சைபர் பாதுகாப்பு நடவடிக்கை நிலையமூடாக அரசாங்கத்தின் முக்கிய தகவல்களுக்கான அணுகலை வழங்குவது குறித்து இங்கு கவனம் செலுத்தப்பட்டது. இதற்கான கொள்கை ரீதியான முடிவு ஏற்கனவே எடுக்கப்பட்டுள்ளதுடன் இவ்வருட இறுதிக்குள் ஏனைய அரசு நிறுவனங்களையும் சைபர் பாதுகாப்பு நிலையத்துடன் இணைப்பதை இரண்டாம் கட்டமாக முன்னெடுப்பது குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. இதில் முன்னணி அரசு நிறுவனங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதுடன் அந்த நிறுவனங்களை தேசிய கணக்காய்வு அலுவலகத்தின் மூலம் கணக்காய்விற்கு உட்படுத்தவும் முன்மொழியப்பட்டது. இது தவிர அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் டிஜிட்டல் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஊட்ட வேண்டியதன் அவசியமும் அதற்கான பயிற்சி திட்டங்களை முறையாக நடைமுறைப்படுத்த வேண்டியதன் அவசியமும் வலியுறுத்தப்பட்டது. டிஜிட்டல் பொருளாதாரத்தை நோக்கிய பயணத்தில் சைபர் தாக்குதல்களை எதிர்கொள்ளும் திறனை அரசு நிர்வாகம் மற்றும் சேவை வளங்களின் அடிப்படை அம்சமாக கருத வேண்டும் என்றும் அரசு இணையதளங்கள் முடக்கப்படுதல், ரான்சமர்வேர் தாக்குதல்கள் மற்றும் தகவல் திருட்டு போன்ற சைபர் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் அத்தியாவசிய சேவைகள் சீர்குலைக்கப்படுவதை தடுக்கும் நிர்வகிக்கவும் இந்த புதிய முறைமை வாய்ப்பளிக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தெகியத்து கண்டி வலய கல்வி அலுவலகத்தில் கடமையாற்றும் வலய கல்வி பணிப்பாளர் மற்றும் ஆசிரியர் ஆலோசகர் ஒருவர் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். தெகியத்து கண்டி பிரதேசத்தை சேர்ந்த நபர் ஒருவர் செய்த முறைப்பாட்டிற்கு அமையவே சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். முறைப்பாட்டாளர் சேவையை விட்டு சென்றமையால் அவரை மீண்டும் சேவையில் இணைத்து கல்வி அமைச்சின் மூலம் தெகியத்து கண்டி வலய கல்வி அலுவலகத்திற்கு வழங்கப்பட்ட இணைப்பை நீடித்துக் கொள்வதற்கான பணிகளை செய்து கொடுப்பதற்காக சந்தேக நபர்கள் 50,000 ரூபாய் பணத்தை லஞ்சமாக கோரியுள்ளனர். குறித்த பணத்தை லஞ்சமாக பெற்றுக்கொண்ட குற்றச்சாட்டின் பேரில் நேற்று பிற்பகல் தெகியத்த கண்டி வலய கல்வி அலுவலகத்துக்குள்ளேயே வைத்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை தெகியத்த கண்டி நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் பாடசாலைகளில் நிதி சேகரிப்பதற்கு எந்தவிதமான சட்டப்பூர்வமான அனுமதியும் வழங்கப்படவில்லை என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். பாடசாலைகளில் பல்வேறு செயற்பாடுகளுக்காக மாணவர்கள் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிதி சேகரிக்கப்படும் நடைமுறை நீண்ட காலமாக இருந்து வந்துள்ளது. ஆனால் தற்போதைய நிலையில் இவ்வாறான நிதி சேகரிப்பிற்கு அனுமதி இல்லை. நிதி வழங்க கோரி சில குழுக்கள் அல்லது தனிநபர்கள் மேற்கொள்ளும் அழுத்தங்களால் மாணவர்கள் அசௌகரியத்திற்கு உள்ளானால் மாணவர்களின் நலன் கருதி அதில் தலையிடும் அதிகாரம் கல்வி அமைச்சிற்கு உண்டு. பாடசாலைகளுக்கு ஆதரவளிக்க விரும்பும் பெற்றோர் அல்லது பழைய மாணவர்கள் குழுக்கள் தன்னிச்சையாக வழங்கும் பங்களிப்புகளை தடுக்க முடியாது. இருப்பினும் இதுவரை தொடர்பாக அமைச்சுக்கு முறைப்பாடுகள் எதுவும் கிடைக்கவில்லை என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே அனைத்து பாடசாலைகளுக்கும் ஸ்மார்ட் போர்டுகள் கட்டாயமானவை அல்ல என்றும் அமைச்சரவை பேச்சாளர் தெளிவுபடுத்தியுள்ளார். புதிய கல்வி மறுசீரமைப்புகள் பாடசாலைகளில் தற்போதுள்ள வசதிகளை கொண்டே நடைமுறைப்படுத்த முடியும். இந்த செய்முறை பயிற்சி மற்றும் செயற்பாடுகளை மையமாக கொண்ட கற்றல் முறைகளுக்கு புதிய சீர்திருத்தங்களில் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் போலீசாரின் துப்பாக்கி சூட்டிற்கு இலக்காகி உயிரிழந்த சிறுவனின் உடற்கூற்று பரிசோதனை வெளியாகியுள்ளது. அதன்படி துப்பாக்கி தோட்டான் நெற்றியில் பட்டு தலைக்குள் ஊடுருவி மூளையை துளைத்து சென்றமையால் மரணம் சம்பவித்துள்ளது என தெரியவந்துள்ளது. எல்லைப்பட்டி பகுதியில் போலீசாரின் கட்டளையை மீறி பயணித்த வாகனத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் வட்டுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த 17 வயதுடைய சிறுவன் உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் சிறுவனது உடற்கூற்று பரிசோதனை யாழ் போதனா வைத்தியசாலையில் நேற்றைய தினம் சட்ட வைத்திய அதிகாரி எம் மயூரதன் தலைமையில் நடைபெற்றது. இதன்போது துப்பாக்கி சின்னம் சிறுவனின் நெற்றியில் பட்டு ஊடுருவி தலையில் மூளையை தாக்கியமையால் மரணம் சம்பவித்துள்ளது என உடற்கூற்று அறிக்கையில் அறிக்கையிடப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் வட்டுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த அல்பினோ அருள் பயாஸ் என்ற 17 வயது சிறுவனே உயிரிழந்துள்ளார். துப்பாக்கி சூட்டில் படுகாயமடைந்த நிலையில் மீட்கப்பட்ட அவர் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை
பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவத்தின் போது மேலும் 2 இளைஞர்கள் குறித்த வாகனத்தில் இருந்த நிலையில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் குறித்து ஊர்காவல்துறை போலீசாரும் யாழ் மாவட்ட குற்ற விசாரணை பிரிவினரும் இணைந்து தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். உழவு இயந்திரங்களில் பொருத்தப்பட்ட விஞ்ச் இயந்திரங்களை பயன்படுத்தி முன்னெடுக்கப்படும் கரைவலை மீன்பிடி தொழிலுக்கு அரசாங்கம் விதித்துள்ள தடையை நீக்க கோரி மீனவர்கள் முன்னெடுத்து வரும் சத்தியாகிரக போராட்டம் காரணமாக சந்தையில் மீன்களின் விலையில் சிறு அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. தற்போதைய நிலைமை குறித்து மீன் வியாபாரிகள் கருத்து வெளியிட்டிருந்தனர். சந்தைக்கு வரும் மீன்களின் அளவு குறைவடைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். இதன் விளைவாக மொத்த மற்றும் சில்லறை விலைகள் ஓரளவு உயர்ந்துள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இதற்கமைய நேற்று பேலியகொடை மீன் சந்தையில் தோரா மீன் 3600 ரூபாவிற்கும், பாறை மீன் 3000 ரூபாவிற்கும், கெலவெல்லா மீன் 2700 ரூபாவிற்கும், பெலகையா மீன் 2000 ரூபாவிற்கும் மற்றும் லின்னா மீன் 900 ரூபாவிற்கும் மற்றும் சாலையா மீன் 700 ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மீனவர்களின் இந்த போராட்டம் மேலும் நீடித்தால் வரும் நாட்களில் மீன்களின் விலைகள் மேலும் அதிகரிக்கக்கூடும் என சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் உள்ள டம்ளர் டிச் உயர்நிலை பாடசாலையில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் பலர் உயிரிழந்துள்ளனர். இந்த தாக்குதலில் சந்தேக நபர் உட்பட குறைந்தது 10 பேர் உயிரிழந்திருக்கலாம் என 25க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கலாம் எனவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. டம்ளர் ரிச் பகுதியில் அமைந்துள்ள குறித்த பாடசாலைக்குள் நேற்று மதியம் புகுந்த மர்ம நபர் ஒருவர் சரமாரியாக துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளார். இதனை அடுத்து அந்த பகுதியில் அவசரகால எச்சரிக்கை விடுக்கப்பட்டதுடன் பாடசாலை மாணவர்கள் மற்றும் பொதுமக்களை பாதுகாப்பான இடங்களில் இருக்குமாறு போலீசார் அறிவுறுத்தினர். துப்பாக்கி சூட்டை நடத்தியவர் பழுப்பு நிற மற்றும் ஆடை அணிந்திருந்ததாகவும் நேரில் கண்டவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் குறித்த சந்தேக நபர் துப்பாக்கி சூட்டு காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். அவர் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என சந்தேகங்கள் எழுகின்றது. பாடசாலை தாக்குதலுடன் தொடர்புடையதாக கருதப்படும் மற்றும் ஒரு சம்பவம் அருகில் உள்ள வீடொன்றிலும் இடம்பெற்றுள்ளது. அங்கிருந்தும் 2 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. காயமடைந்தவர்கள் ஹெலிகாப்டர் மற்றும் ஆம்புலன்ஸ் மூலம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் கனடா முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் பாலியல் ஊழல் வழக்கில் தனது சகோதரர் ஆண்ட்ரூ மவுண்ட்பேட்டன் வின்சர் மீதான புதிய குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை நடத்தப்படும் பட்சத்தில் போலீசாருக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருப்பதாக மன்னர் சார்ல்ஸ் அறிவித்துள்ளார். அமெரிக்க நீதித்துறை அண்மையில் வெளியிட்ட 30 லட்சம் பக்கங்களை கொண்ட எப்ஸ்டீன் ஆவணங்களில் ஆண்ட்ரூ குறித்த பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. 2010ஆம் ஆண்டு ஆண்ட்ரூ இங்கிலாந்தில் வர்த்தக தூதுவராக இருந்தபோது சிங்கப்பூர், வியட்நாம், ஹாங்காங் ஆகிய நாடுகளுக்கு மேற்கொண்ட உத்தியோகபூர்வ பயணங்களின் இரகசிய அறிக்கைகளை ஜெஃப்ரி எப்ஸ்டீனுக்கு மின்னஞ்சல் மூலம் அனுப்பியதாக தெரியவந்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் முதலீடு செய்வதற்காக மிக இரகசிய விவரங்களையும் அவர் எப்ஸ்டீனுக்கு பகிர்ந்து கொண்டதாக கூறப்படுகின்றது. இது உத்தியோகபூர்வ இரகசிய சட்டத்தை மீறும் செயல் என ரிபப்ளிக் என்ற அமைப்பு முறைப்பாடு செய்துள்ளது.